வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், என்னுடைய பெயர் பரமசிவம். நான் தென்காசியிலேருந்து நமது ஆயுர்வேதத்தை அது எனக்கு உடலில் உள்ள குறைபாடுகள் காரணமாக ஐயா அவர்களை காண்பதற்காக வந்திருக்கிறேன். போன தடவை வந்திருக்கும் போதும் என் கையில் பெரும் கரும்புள்ளிகளாகவும் ரொம்ப இதுகளாகவும் சில மனது கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இயற்கை அமைப்பு அமைந்தது போல் இருந்தது. நானும் மருத்துவமனையை நன்கு பயன்படுத்தி கொண்டதன் காரணமாக இப்போ என் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிகளாகவும் முழுமையாக மறைந்திருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் உடலில் கொஞ்சம் வலி வேதனையில் இருக்கிறது. ஆனால் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான இது ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இங்கே இருந்து முடித்துட்டு மற்றபடி நான் இங்கே பரிபூர்ண உடல் நலத்துடன் இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் நான் மிகுந்து என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அருள் புரிய வேண்டும் இறைவனே. எதையும் பரிபூர்ண நம்பிக்கையே இருக்கு. மற்றவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள், அவருக்கு நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் இயற்கையை ரசித்து படித்தவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். அதுபடியே நம்பிக்கையை தான் எல்லாத்துக்கும் முதன்மையான காரணமாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த இது பிரகாரம் இயற்கையாலும் ஓரளவுக்கு பரிபூர்ண உடல் நலமும் மன நலமும் கிடைத்திருக்கிறது. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது. உணவு முறையில் நான் என்றைக்குமே பெர்மனண்ட்டு வெஜிடேரியன் தான். எனக்கு அசைவம் பிடிக்காது, அசைவம் சாப்பிட மாட்டேன். அதுக்காக சாப்பிடாத பிடிக்காது என்று சொல்வதற்கு இல்லை. அது அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொள்வது, இதுதான் ஒரு மனிதனை நேச்சுரல் ஆக்கிறது. அதுதானே தவிர வேறு ஒன்று. இப்போ நல்லா இருக்கேன் சார், எந்த இதுவும் கிடையாது. மற்றபடி என்ன நல்லா இருக்கு, எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நாம் இப்போ இயற்கையோடைய கிடைக்காது கண்டு அதிகமாக கிடைக்குதேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதும் கிடையாது. ஏதோ இது காலத்தையும் பொழுதையும் ஓட்டிகிட்டு போகும். எந்த இது மருத்துவர் சொன்ன இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படியே இருக்கு. நன்றி, வணக்கம். பார்த்தீங்கள, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.